நாளிலே 41ஆம் அத்தியாயம், யோபின் சரித்திரம் 41ஆம் அத்தியாயத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் பேசினதாக இல்லை, நீண்ட கால மௌனம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது போல தோன்றியது யோபுவுக்கு. பல மாதங்கள் ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவர் ஏன் என்னோடு கூட பேச மாட்டேங்கிறார், ஏன் வரமாட்டேங்கிறாரு, இல்லை யாராங்களும் மத்தியஸ்தர் இருந்தால் கூட அவங்க மூலமாக கூட அவர் பேசட்டும் நல்லா ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆண்டவர் பேசலை. ஆனால் ஆண்டவர் தூரமானவராகவும் இல்லை. ஆனால் யோபுவால் அவருடைய உணர்ச்சிகளின் பெருக்கத்தினால், உபத்திரவத்தின் மிகுதியினால், வேதனைகளில் துடிதுடித்து கொண்டிருக்கும் போது இது மேற்கொண்டிருந்ததினால் தேவ பிரசன்னத்தை அவர் உணர முடியாமல் போனது. ஆனால் தேவன் அவரோடு கூட தான் இருந்தார். அற்புதமாய் அவரை பிடித்திருந்தார். அவருடைய விசுவாசம் கெட்டு போகாதபடி ஆண்டவர் யோபுவை மிக கவனமாய் கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த உபத்திரவத்தின் சூளையில் ஆண்டவருடைய கண்கள் அவர் மீது நோக்கமாயிருந்தது. குறடு, அவருடைய கையில் உள்ள குறடு அவரை பிடித்திருந்தது. எந்த நேரம் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார் இருந்தார். நம்ம வேதனையில் போகும்போது நம்முடைய கர்த்தர் முன்பை காட்டிலும் சொல்ல போனால் அதிக கவனமாய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை குழந்தைகள் சுகவீனமாயிட்டாங்கன்னா ராத்திரியெல்லாம் சில நேரம் கண் விழிப்பாக உட்கார்ந்து பெற்றோர்கள் கவனிக்கிறாங்க. இதுபோல ஆண்டவர் நம்முடைய வேதனையின் நடுவில் அதிக நெருக்கமாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் நமக்கு சில நேரங்களில் நம்முடைய உணர்வுகளுக்கு அப்படி தோன்றாது. உணர்வுகள் எப்பொழுதும் உண்மை கிடையாது, சத்தியம்தான் உண்மை. உணர்வுகள் மாறலாம், சத்தியம் மாறாது. நம்முடைய விசுவாசம் உணர்வுகளின் மீது இருக்கக்கூடாது. நாம் உணர்வுகளின் மீது கட்டப்படக்கூடாது. உண்மையின் மீது, சத்தியத்தின் மீது நம்முடைய விசுவாசம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே சத்தியத்தில் அவர் கட்டப்பட வேண்டும். யோபுவுக்கு சில காலம் அப்படி தோன்றியது. சரி, இப்படி சூழ்நிலைகள் கடந்து போகும்போது ஆண்டவர் திடீரென்று வந்தார், அவரோடு கூட பேசினார். ஆனால் ஆண்டவர் வந்த விதம் பயங்கரமாக இருந்தது. அவரால் நிற்க முடியவில்லை. அவரை அசைத்து பிடுங்கி எங்கேயோ சுழட்டி கொண்டு போகிறது போன்ற பயங்கரமான பெரும் காற்று, இந்த பெரும் காற்று அடித்தது. அவரால் நிற்க முடியவில்லை. அகோர சத்தம், பயங்கரமான அவருக்கு பயம், பயங்கர நடுக்கம். இதன் நடுவில் கர்த்தர் அவரோடு கூட பேசினார். அவருடைய அற்புதமான ஞானத்தை குறித்தும், அவருடைய நிர்வாகத்தை குறித்தும், அவருடைய அதிசயமான செயல்களை குறித்தும், அவருடைய பலவிதமான மேன்மையான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசினார். அதற்கு அவர் வானத்தின் பலவிதமான அவர் உண்டாக்கியிருக்கக்கூடிய அதிசயங்களை அவர் அதற்கு எடுத்துக்கொண்டார். 20க்கும் மேற்பட்ட காரியங்களை குறித்து ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். அதற்கு பிறகு இந்த உலகில் காணப்படும் மிருகங்களை குறித்து பேசினார். பல 9 அல்லது 11 மிருகங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இதை பேசின பிறகு ஒரு அளவுக்கு அவர் தன்னை குறித்து அறிய ஆரம்பித்தார். நான் நீசன் என்று சொன்னார். ஆனாலும் வேற வழி இல்லாமல் சொல்லிட்டாரா? இன்னும் அவருக்குள்ள செதுக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்குதா? ஆண்டவர் அதற்காக 2 முக்கியமான விலங்குகளை குறித்து பேசினார். ஒன்று பிகமோத் என்று சொல்லக்கூடிய விலங்கு, மிருகம். இன்னும் ஒன்று லிவியத்தான் என்று சொல்லக்கூடிய மிருகம். இந்த 2 மிருகமும் உலகத்தில் இன்னைக்கு மனிதன் பார்க்கிறபடி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். 2ம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியானா இதை சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இட்ஸ் அ மித்திக்கல் அனிமல்ஸ் அப்படின்னா புராண கதைகளில் வரக்கூடிய கற்பனையான மிருகம் என்று சொல்லுகிறார். இதை பலதோடையும் ஒப்பிடுறாங்க. யானையோட, காண்டாமிருகத்தோட, நீர் யானையோட, இன்னும் ஒருவேளை
முந்தி காலத்தில் ஒருவேளை இருந்து அழிந்து போனதாக நம்பப்படுகின்ற, பைபிளில் அப்படி இல்லை, ஆண்டவர் உருவாக்குனதெல்லாம் இன்றைக்கும் இருக்குன்னு தான் இருக்குது பைபிளில். நோவா காலத்துக்கு பிறகும் அந்த எல்லா ஜீவன்களும் தொடர்ந்து இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் உருவாக்குனதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். பட்டணங்கள் வேணா அழிஞ்சு போயிருக்கலாம், மனிதர்கள் இன கூட்டங்கள் சில நேரங்களில் ஒரு சில கூட்டங்கள் இல்லாமல் போயிருக்கலாம், அது கலைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் இந்த மிருகங்கள் இல்லையே, பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லையே அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஆனாலும் அதை பாரு, அதனுடைய வலிமையை பாரு, அதனுடைய வாழைப்பாரு, அதனுடைய மூக்கைப்பாரு அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் பேசும்போது அவருக்கு தட்டுப்படத்தானே செய்கிறது. அப்போ இது கற்பனையான ஒன்று அல்ல, மித்திக்கல் அனிமல் இல்லை, ஒரு புராண கதைகளில் கற்பனையாக உருவாக்கப்படுகின்ற ஒரு மிருகம் அல்ல. அவரால் பார்க்க முடியுது. யாரால? யோபுவால் பார்க்க முடிகிறது. அதை பாரு, இதை பாரு, இதை பாரு, இடுப்பை பாரு, அதனுடைய வயர்களை பாரு, அதனுடைய கழுத்தை பாரு, அதனுடைய வாழை பாருன்னு சொல்லும்போது அவருக்கு தெரிகிறது. ஆக இது என்னதான் மிருகம் என்று நம்ம கவனிக்கும் போது ஒரு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிகமோத் என்பது ஆதாமினால் வந்த பாவ சுபாவத்தில் உருவாக்கப்பட்ட நமக்குள் காணப்படுகின்ற சுயம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய மிருகம். பாவம் என்று வேதாகமும் சொல்லுகிறது, பாவங்கள் என்றும் சொல்லுகிறது. sin is different from sins. பாவம் என்றும் பாவங்கள் என்றும் சொல்லுகிறது. பாவம் என்பதை பழைய மாமிசம் என்று சொல்லுகிறது. மாமிசம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே பலமுறை பயன்படுத்தப்படுகிறது. சுயம், மாமிசம், பாவம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சின், ஃப்ளஷ், செல்ஃப், இதுதான் அந்த மிருகம். இந்த மிருகம் அவருக்குள்ளே இருக்கிறது. அவராக உருவாக்கி கொண்ட ஒரு சுய நீதி கொஞ்சம் கொஞ்சமாய் செதுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் போக போக தேவனோடு நடந்து கொண்ட விதம் கிட்டத்தட்ட தேவனுக்கு நான் சமமானவன் என்ற அளவுக்கு சிந்தித்து விட்டார். ஆண்டவர் வெளிப்படவே இல்லை. இவர் நினைச்ச போதெல்லாம் இவருக்கு ஒரு அசட்டு தைரியம் வந்துருச்சு. என் மேலே குற்றம் இருந்தால் சொல்லட்டும், அதை யாராவது எழுதி கொடுக்கட்டும், நான் வேண்டாம் அதை என் தோள் மேலே வச்சுட்டு போவேன்னாரு. கொஞ்சம் போது சொன்னார், ஒரு பிரபுவை போல நான் அவரிடத்தில் செல்வேன் அப்படின்ட்டாரு. ஆக அவருக்கு உள் இருந்த இந்த சுயநீதி என்ற மிருகம் அது செதுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியுது. உள்ளுக்குள்ள அவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய பெருமை. பேயினுடைய கண்ணுக்கெல்லாம் இது தெரியவே இல்லைங்க. பிசாசு சொல்றது வேற, உங்களை தூஷிப்பான். அவன் இதுக்காக உங்களை தேடலை. அவனுடைய கண்களுக்கு இது படவே இல்லை. பேய்க்கு எல்லாம் தெரியாது. பேய் சர்வ ஞானி அல்ல. ஆனால் தேவனுடைய பரிசுத்த கண்களுக்கு முன்பதாக வானம் கூட அவருடைய பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல, நட்சத்திரங்கள் கூட அவருடைய பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல, தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்கள் கூட அவருடைய பார்வையில் சுத்தமானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடாக யாருமே கிடையாது. இந்த பாவத்தை பாராத சுத்த கண்ணராகிய இந்த மகா பரிசுத்தரான தேவனுடைய பார்வையில் யோபுனுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சில சுயநீதியை செதுக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் அவர் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த முடியும். இவர் சோதித்த பின்பு சுத்த பொண்ணா விளங்கணும்னா இப்போ கடைசியாக இதை செதுக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் துல்லியமாக 2 மிருகங்களை பற்றி பேசுகிறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கொடிய மிருகம் நம்முடைய சுயம். யாருக்கும் கட்டுப்படாது, யாருக்குமே கட்டுப்படாது. இந்த பிகமோத் என்று சொல்லக்கூடிய இந்த மிருகம் எந்த மிருகம் போட்ட குட்டி அப்படின்னா லிவியத்தான் போட்ட குட்டி. லிவியத்தானுடைய குட்டி தான் இதுங்க. கிட்டத்தட்ட 2க்கும் நிறைய சமமான காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. பிகமோத்தையும் படிங்க, லிவியத்தானையும் படிங்க. 2க்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. ஒன்று நிலத்துல வாழுது, இன்னும் ஒன்று கடல்ல வாழுது. நிலம் அப்படிங்கிறத
மக்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மொழிபெயர்ப்பும் செய்திருக்கிறார். நிலம், உலகம். விதை தேவனுடைய வார்த்தை, களை பிசாசு விதைக்கக்கூடியது. ஆக நிலம், உலகம், உலக மனிதர்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மிருகம் இருக்கு. அது சும்மா தண்ணிக்குள்ள எல்லாத்தையும் கலக்கிக்கிட்டு கிடக்குது. அது ஒன்று இழுத்து தள்ளுது. இதெல்லாம் ரெண்டும் ஒன்னோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமையை பற்றி தான் பேசிட்டு இந்த பிகமோத்தை பற்றி பேசுகிறார். 40 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பெருமை உள்ளவைகளை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே விதித்து விடு. 12வது வசனம். அதுக்கு பிறகுதான் பிகமோத்தை பற்றி நீ கவனித்து பார் அப்படின்னு சொல்கிறார். உன்னை உண்டாக்குனது போல அதையும் உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது தேவனுடைய படைப்புகளிலெல்லாம் விசேஷமானது என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். 19வது வசனம் 40:19, அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை அப்படின்னு சொல்லியிருக்கு. இது நீங்கள் எழுத்தின்படியே எடுக்க முடியாது. இது ஒரு இலக்கிய புத்தகம், இலக்கிய நயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா சிக்கலாயிடும். நீங்கள் எங்கேயுமே கொண்டு போய் இதுக்கு ஒரு நாள் விளக்கம் புரிஞ்சுக்கிட மாட்டீங்க. அதனால இதற்கு விளக்கம் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு வேத வசனத்துக்குள்ளேயே தேட வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் தேடி படியுங்கள், விசாரியுங்கள், கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை ஒன்று சேர்க்கும். அவருடைய ஆவி அதை சேர்க்கும். அவருடைய ஆவி அதை சேர்க்கும். ஆகவே நாம் சொந்தமான ஒரு விளக்கம் கொடுத்து விடக்கூடாது. மிக கவனமாய் இதை கவனிக்க வேண்டும். தேவன் உருவாக்கின ஒரு பிரமாண்டமான ஜீவன்கள் எல்லாம் விசேஷித்த ஒரு ஜீவன் தான் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட விசேஷ தேவதூதன். அவனுக்கு தான் லூசிஃபர் என்று பெயர். அவன் தேவனால் உண்டாக்கப்பட்ட கிரியைகளில் பிரமாண்டமானவன். நம்மை போல மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் அல்ல. அவன் விலையேறப்பட்ட கற்களால் உருவாக்கப்பட்டவன். அவன் விசேஷித்தவன். அவன் சாவதற்காக உருவாக்கப்பட்ட. நமக்கெல்லாம் சாவு வந்துருச்சு. நம்ம மண்ணில் உள்ள பலகீனம்லாம் நம்மகிட்ட இருக்குது. அவனுக்கு அப்படி அல்ல. அவனுக்கு சாவு இல்லை. பாருங்க, சாவே இல்லைங்க அவனுக்கு. அதனால யாரும் அவனை கொல்லவே முடியாது. அதனால தான் இருக்குதுங்க, கொல்ல முடியாது. அந்த லிவியத்தான் போட்ட குட்டி தான் எனக்குள்ள இருக்கு, சுயம். அப்படிப்பட்டவன் தேவனுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான். முத பாவம் செய்தவங்களுக்கு அந்த ஜீவ விருட்சத்தை போய் அதை திரும்ப சாப்பிட முடியாதபடி வீசுகின்ற சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் வைத்தார். அது மரணம். பாவியின் மீது தேவனுடைய தீர்ப்பு வரும். தேவ கோபம் அவன் மீது விழும். அதோடு அவர்கிட்ட போகவே முடியாது. பாவம் செய்த ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பட்டயம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எழுதியிருக்கு 19. ஆனால் அதற்கு ஒரு பட்டயம் இருக்கிறது. அந்த மரணம் தாங்க. எத்தனை பேரை வெட்டியாச்சு, பட்டயத்துக்கு ஓய்வே இல்லை, வெட்டிக்கிட்டே இருக்குது. மரணத்துக்கு இதுவரைக்கும் திருப்தி வந்ததே கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணத்தை நாம சுமக்கிறோம். இன்றைக்கும் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறான் மனிதன். ஆதாமையும் ஏவாளையும் அது பிரித்து விட்டது. பிரிவுக்கு தான் பேர் மரணம். மரணம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பிரிவு தான், செப்பரேஷன் ஃப்ரம் காட். தேவனை விட்டு நாம் பிரிந்து விட்டோம். எப்பொழுது நாம் தேவனுடைய கட்டளைகளை மீறினோமோ அப்பொழுது அவர் நமக்கு எதிர்பார்த்து நம்மை வளர்த்தி கொண்டு வந்த தரத்திலிருந்து நாம் விழுந்து விட்டோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தை நம்ம இழந்துட்டோம். தேவ மகிமை அவர்களை மூடி இருந்தது. தேவ அழகு அவர்களை நிரப்பி இருந்தது. அதை இழந்துட்டாங்க. இழந்த உடனே 2 பேருக்கும் தெரியுது ஏதோ ஒன்று இழந்துட்டாங்க. எதை இழந்துட்டாங்கன்னு தெரியுது. எதை மூடணும்னு அவங்களுக்கு தெரியுது. ஆகவே அவர்கள் தற்காலிகமாக ஓடி போய் அத்தி இலைகளை பறித்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
பரிசுத்த வஸ்திரத்தை இழந்துட்டோம், தேவ மகிமையற்றவர்களானோம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம், பட்டயம் நம் மீது வந்தது. யோசித்து பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தன் மீது ஏற்றுக்கொண்டார். நமக்காக இந்த பூமியில் வந்தவர் மரணத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஓ, எவ்வளோ பெரிய கொடிய வேதனை அவர் அடைந்தார் பாருங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். மிகுந்த கண்ணீரோடும் பெருமூச்சுகளோடும், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடும், இரத்தத்தின் துளிகள், பெரிய அளவில் வேர்வை துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழக்கூடிய அளவுக்கு வியாகுலத்தோடு வேண்டுதல் செய்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் சாபமானார், நமக்கு அவரே நின்று அந்த யுத்தத்தை ஜெயித்தார். நீங்க மூக்கணாங்காயர் போட்டு அதை கட்டுப்படுத்த முடியாது. அது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்கு. அதுக்கு எவ்வளவு குடிச்சாலும், தண்ணி குடிச்சாலும் பத்தலை. இது நதி புரண்டு வந்தாலும் அது பயந்து ஓடாது. யோர்தான் நதி எத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாது. யோர்தான் என்பது சுயத்தை சாகடிக்கின்ற ஒரு இடம் தாங்க யோர்தான். செங்கடல் அப்படின்னு வருது இல்லையா, செங்கடலை கடந்து வந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அது ஞானஸ்நானத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது. வேதாகமத்தில் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையாக இருக்குது. மோசைக்குள்ளாக இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அந்த செங்கடலை கடந்து வந்தாங்க. ஞானஸ்நானம் பெற்றாச்சு, எகிப்தை விட்டாச்சு, செங்கடலை கடந்தாச்சு. இப்போ வனாந்திர வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சுற்றி 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 40 இல்லை 42 வருஷம். முதல் 2 வருஷம் சீனாய் மலையின் அடிவாரத்திலே தங்கி விட்டார்கள். ஆண்டவர் பயிற்சி கொடுத்தார். 2 வருஷம் போதுமானது. ஒரு நல்ல ஆர்வமுள்ள ஒரு மனுஷனுக்கு, விசுவாசிக்கு 2 ஆண்டுகள் போதும். பிறகு அந்த அடிப்படைகள் சரியாக போடப்பட்டு விட்டால் அவங்க தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள நடக்கலாம். எவ்வளவு கற்றாலும் புரியலைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஆர்வம் இருக்கா என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. எனக்கு அந்த ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய வாஞ்சை இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி இருக்குமானால் 2 ஆண்டுகள் போதும். தேவனோடு சீராய் நடப்பதற்கு நல்ல அஸ்திபாரங்கள் அதுவே. ஆகவே தான் ஆண்டவர் 2 வருஷம் கழிஞ்ச பிறகு இப்பொழுது பெயர்சேபா வழியா நீங்க உள்ள போங்கன்னு சொன்னார். போக மாட்டேன்ட்டாங்க. பிறகு 40 வருஷம் சுத்தினாங்க. சுயம் சாகடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை. சுற்றி 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 எங்கேயும் போய் சேரவே இல்லையே. இப்படி கிறிஸ்தவங்க எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு நேரம் வந்தது, எல்லாரும் விழுந்த பிறகு ஆண்டவர் இப்பொழுது யோசுவாவிடத்தில் சொன்னார், இந்த யோர்தானை கடந்து போ அப்படின்னார். யோர்தான் எதை குறிக்கிறது என்றால், இந்த சுயத்திற்கு சாகடிக்கப்படுகின்ற, பரிசுத்த ஆவியானவரால் முழுமையாய் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு படம் அது. அது பிறகுதான் கானானுக்குள்ள போக முடியும். கானானுங்கிறது பரலோகம் இல்லைங்க, அது வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கை. அதான் கானான். அங்க போனாலும் யுத்தம் இருக்குது. 31 ராஜாக்களை ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. அநேக வருஷங்கள் அவர்கள் யுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள். யுத்தம் செய்து சோதரிக்க வேண்டியதாக இருந்தது. ஆக சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். நான் அனுதினமும் சாகிறேன். கிறிஸ்துவில் உள்ள பாடுகளை நான் அனுதினமும் இன்னும் கொஞ்சம் நான் அனுபவிச்சுட்டே இருக்கிறேன். அவருடைய அச்சடையாளங்களை நான் என்னிலே தரித்திருக்கிறேன். சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். சுயம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. மாம்ச சிந்தை மரணம், பட்டயம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானவுமா. மாம்ச சிந்தை உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவே மாட்டார்கள். Some people are carnal Christians. They have only worldly thinking mind, worldly minded people, not spiritual minded people. ஆனால் சிலர் spirit guided minded people, spirit controlled
டெம்பர்மெண்ட் உள்ள மக்கள், பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படுவது. இப்போ பெகமோத் என்ற சுயம் செதுக்கப்பட வேண்டும். அதை தொடர்ந்து நிறுத்தாமலே 41 அதிகாரம் வந்திருக்கிறது, அதையும் கவனிக்க வேண்டும். இந்த 40க்கும் 41வது அதிகாரத்துக்கும் இடையில ஆண்டவர் இடைவெளி விடவே இல்லை. நாம தான் ஒரு இடைவெளி போட்டு ஒரு அதிகாரம்னு பிரித்து வச்சிருக்கோம். நமக்காக, நம்முடைய சொந்த உபயோகத்துக்காக. இது பரிசுத்த ஆவியானவரால் பிரிக்கப்பட்ட அதிகாரம் அல்ல. இது நம்முடைய உபயோகத்துக்காக நம்முடைய நல்ல சிறந்த வேத பண்டிதர்கள் இப்படி பிரித்து வச்சிருக்காங்க. பாருங்க, 40 முடிஞ்சும் முடியவே இல்லை. அதன் கண்கள் பார்த்திருக்க 24வது வசனம், யார் பிடிக்கக்கூடும், மூக்கணாங்கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியே லிவியதானை தூண்டினால் பிடிக்கக்கூடுமோ, அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினால் பிடிக்கக்கூடுமோ. இப்போ லிவியதான் அப்படின்னு ஒரு மிருகத்தை பற்றி பேசுகிறார். இதுவும் பூமியில் இருக்கா? ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வரும்போது ஓரளவுக்கு ஒத்து போகிறது எதோடு? கடலில் உள்ள பிரமாண்டமான திமிங்கலங்களோடு ஒத்து போகிறது. எல்லா வகையான திமிங்கலங்களும் அப்படி பெரியவைகள் அல்ல. ஆனால் சில திமிங்கலங்கள் பெரியவைகள் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. இப்போ யோனாவின் புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே ஒரு மீன் வருது பாருங்க. அந்த மீன் வயிற்றில் 3 நாள் அவர் தாராளமாக உள்ளுக்குள்ள உட்கார்ந்தான் இருந்தார். ஆனால் ஏசியில் இருந்த மாதிரி நல்ல சுகமாக இருந்திருப்பார்னு நினைக்காதீங்க. அவர் உட்கார முடியலை, நிற்க முடியலை, நடக்க முடியலை. எங்கே பார்த்தாலும் வலிக்கு விழுந்துக்கிட்டே இருந்தார், பொத்துன்னு விழுந்துக்கிட்டே இருந்தார். ஆனால் மெத்தையில் விழுந்த மாதிரி விழுந்துக்கிட்டே இருந்தார். உள்ளுக்குள்ளே ஓடலாம், வரலாம், நிற்கலாம், நடக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒன்றுமே அவரால் முடியலையே. கடைசியில் ஐயோ அவர் என்ன பாடுபட்டார்னு நினைக்கிறீங்க? உட்காந்து ஜெபம் பண்ணார் 3 நாள் சாப்பிடலாம், உபவாசத்தோட ஜெபம் பண்ணார். கட்டாய உபவாசம் இவருக்கு. அப்படி ஒரு மீன் பாருங்க. அந்த மீன் அவரை உயிரோட கொண்டு போய் கடைசியில் அங்கே கக்கி விட்டது. நினிவேயின் கரையிலேயே கக்கி விட்டுருச்சு. அப்படியும் ஒரு மீன் இருந்திருக்குது. எவ்வளோ பிரமாண்டமான மிருகமாக இருந்திருக்கும்னு பாருங்க. அது இப்பவும் கடல்ல பிரமாண்டமான பெரிய நீல திமிங்கலங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. இருக்குது தான். ஆனால் அது சாகுமா? சாகுமே, செத்து போயிடும் சில நேரம். நீங்கள் கவனிப்பீங்க, சில நேரம் சில திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி விட்டது அப்படின்னு செத்தே கரை ஒதுங்குது. ஆழங்களில் உள்ளது. ஆழத்தை குழப்பம்தான். அது போகிற பாதையில் அவர் வேகமாக போகும்போது பெரிய கப்பல்கள் கூட அதுக்கு பின்னாடி போகக்கூடிய அளவுக்கு இழுப்பு விசை இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட அத்தனையும் ஒரு திமிங்கலத்துக்கு ஒத்து வராது. புரியுதுங்களா? திமிங்கலங்களை கூட மனிதர்கள் வேட்டையாடவும் செய்கிறாங்க. சின்ன திமிங்கலங்களை வேட்டையாட செய்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கவனிக்க முடியும். திமிங்கலத்தினுடைய எச்சங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதில் இருந்தெல்லாம் நிறைய விலை கூடின ஆபரணங்கள் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிவியதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ, அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினால் பிடிக்கக்கூடுமோ, அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ, குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ, அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ, உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ. இச்சக வார்த்தை என்றால் உனக்கு பிரியமா, உனக்கு பிடிக்கிற மாதிரி உன்கிட்ட ஆசை வார்த்தைகளை பேசுமா, உனக்கு பிடிச்ச மாதிரி வார்த்தைகளை சொல்கிறது. உள் மனசு வேறையாக இருக்கும். ஆனால் நம்ம மக்களை பிரியப்படுத்துறதுக்காக பேசுகிறோம்ல வார்த்தைகள், அதான் இச்சக வார்த்தைகள். அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ, அதை சதா காலமும் அடிமை கொள்ளுவாயோ. ஒரு குருவியோட விளையாடுகிறது போல நீ அதனோட விளையாடி அதை உன் பெண் மக்கள் அண்டையில் கட்டி வைப்பாயோ. கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ. நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரிவல்லியங்களினாலும் எரிவாயோ. அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள். இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். இல்லை, என்ன வல்லமை உள்ள ஒரு தேவதூதனை ஆண்டவர் உருவாக்கினார். எவ்வளவு வல்லமை உள்ள தேவதூதன்! அவன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அவனுடைய வேலைகள் திரும்ப பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது பலருக்கும்.
இன்னைக்கு காப்ரியேல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தேவதூதனை பற்றி வேதத்தில் படிக்கிறோம். மிகாவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதூதனை பற்றி படிக்கிறோம். மிகாவேல் யுத்தத்துக்காக நிற்கிறத நம்ம பல நேரங்களில் கவனிக்க முடியுது வேதத்தில். இதை எல்லாத்தையும் அவன் ஒருவனாய் அதிகாரம் பெற்றவனாய் இருந்தான். ஒரு காலத்தில் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், அவனுடைய அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டாயிற்று தேவனால் பல தேவதூதர்களுக்கு. பயங்கரமான பிரமாண்டமான வல்லமை உள்ள ஒரு தேவதூதனை ஆண்டவர் உருவாக்கினார். அது எழுதியிருக்குது, இதோ அதை பிடிக்கலாம். 9வது வசனம் 41:9, இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவோ, அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்கிறவன் யார்? இந்த லிவியத்தான உன்னால கட்டுப்படுத்த முடியாது, இந்த பிகமோத்தை உன்னால கட்டுப்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது நீ யாரு எனக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு? நீ மாத்திரம். இதை அவர் உணர வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா 12வது வசனம், அதன் அங்கங்கள் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அது மூடி இருக்க அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதன் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, நான் உனக்கு மறைக்காம உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அது புரிஞ்சிருச்சு. 12வது வசனம், அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். யோபுட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோபனுடைய எதிரியை பற்றி பேசுறார், தேவனுடைய எதிரியை பற்றி பேசுறார். 1வது அதிகாரத்தில் பிசாசு யாரா வர்றான் தெரியுமா? யோபுவின் மீது குற்றம் சாட்டுகிறவனாய் வருகிறான். அக்யூசர், குற்றம் சாட்டுகிறவன். 2வது அதிகாரத்துக்கு வரும்போது அவன் எதிரியாக மாறிவிடுகிறான். எனிமி, பைபிள்ல 2 வார்த்தை எழுதியிருக்குது. சாத்தான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? குற்றம் சுமத்துகிறவன். பிசாசு எதிரி. உங்கள் எதிராளியாகிய பிசாசு, உங்கள் எதிராளியாகிய பிசாசு எனிமி. 2 அதிகாரங்களில் உள்ளதை இப்ப சொல்றாரு, யோபுவே நான் உனக்கு இந்த ரகசியங்களை சொல்லாம இருக்க மாட்டேன், இந்த ரகசியங்களை உனக்கு சொல்றேன்னு சொல்றாரு. அப்படிதான் சொல்லிட்டு வரும்போது இடையில் நிப்பாட்டி, இதெல்லாம் ரகசியம், இன்னும் உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் வேகமா படிச்சுட்டு எல்லா ரகசியமும் நம்ம இன்றைக்கு பார்த்துட முடியாது, ஆனால் சில ரகசியங்களை நம்ம பார்க்கலாம். அதன் மூக்கின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? 14, சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள், முத்திரை பதிப்பு போல் அழுத்தம் கொண்டு அடர்த்தியாக இருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாக இருக்கிறது. அவைகளின் நடுவே காற்று புக மாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. 18, அது தும்முகையில் ஒளி வீசும், அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்கள் போல் இருக்கிறது. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசியிலிருந்து புகை புறப்படும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். அதன் கழுத்திலே பெலன் குடிகொண்டிருக்கும். பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும். அதன் உடற்கூறுகள் அசையாத கட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அதன் நெஞ்சு பாருங்க, கல்லை போல் இருக்கும், எந்திரத்தின் அடிக்கல்லை போலும் கெட்டியாய் இருக்கும். ஏதோ ரகசியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருல்ல. யாரை பற்றி? லிவியத்தானை பற்றி. இந்த லிவியத்தான் யார்? இதுதாங்க தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. அவனை அப்படி உண்டாக்கல, அழகா உண்டாக்குனாரு. ஆனா ஒண்ணு இப்போ நிலத்துல வேலை செய்து, ஒண்ணு கடல்ல வேலை செய்து. கடலுங்கிறது என்ன? கொஞ்ச நேரத்தில் வர்றேன். அதை தாக்குகிறவனுடைய, அது எழும்பும் போது 25, பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது.
அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். அம்பு அதை துரத்தாது, கவன்கற்கள் அதற்கு துரும்பாகும். அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அதன் சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகள் மேல் ஓடும். அது ஆழத்தை உலைப்பானையை போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல் கலக்கிவிடும். அது தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும். ஆழமானது வெளுப்பான நரையை போல் விளங்கும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது என்றால் பயமே என்னன்னு தெரியாத ஒரு ஜீவியாய் உருவாக்கப்பட்ட ஒன்று. நிர்பயமாய் உண்டாக்கப்பட்டது. எல்லாத்துக்குமே பயம் இருக்கு. சிங்கத்துக்கு பயம் இல்லையா? ஒட்டக சிவிங்கிட்ட போகும்போது அது ஓங்கி அடிக்கிற அடியில் சிங்கம் எத்தனை அடி தூரத்தில் போய் விழுந்து தெரியுமா? ஒட்டக சிவிங்கிகள் அவ்வளவு வேகமாய் காலால் உதைத்து போடும் திரும்பி நின்று. சில காட்டு எருமைகளுக்கு தன்னந்தனியாய் நிற்கக்கூடிய காட்டு எருமையாக இருந்தால் ஒரு தனி சிங்கம் அதோடு கூட பயப்படுகிறது, மோதி பார்த்து முடியாமல் திரும்பி போகிறது. எல்லா மிருகங்களுக்குள்ளேயும் பயம் இருக்கிறது. யானைக்கும் பயம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் பயம் இருக்குது. வேட்டு போட்டால் ஏன் ஓடுது? பிறகு மனுஷனுக்கு பயம் இருக்குது. பயம் ஒரு நல்ல உணர்வு. தேவன் தான் அதை நமக்குள்ளே, நம்முடைய பிறப்பிலேயே உள்ளே கட்டமைப்பாக வைத்திருக்கிறார். அந்த பயம் வேண்டும். சிறுவர்களுக்கு அந்த பயம் இருக்கிறது. பெற்றோர்கள் மீது தேவனை குறித்த ஒரு பயம் நமக்கு ஆண்டவர் உள்ளே வைத்திருக்கிறார். அது ஆரோக்கியமான ஒரு பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆனால் அந்த பயம் ஆரோக்கியமற்றதாக போனது பாவம் செய்த போது. தேவன் மீது வைத்திருந்த மதிப்பு, தேவன் மீது வைத்திருந்த மேன்மையான சிந்தைகள் அத்தனையும் போய் ஆதாமும் ஏவாளும் பயந்து ஓடி ஒளிந்தார்கள். அது ஆரோக்கியமற்ற ஒரு பயம். இப்படி எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் போது இந்த ஒரு மிருகம் மட்டும் நிர்பயமாயிருக்க உருவாக்கப்பட்டது. அது மேட்டிமையானதை எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. இதுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது. லிவியேத்தான் யாருங்க? லிவியேத்தானுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது, பட்டம். அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜா. அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜா. The king of all pride. மேட்டிமையான எல்லாவற்றுக்கும் ராஜா தான் அது. சரி, லிவியேத்தானை பற்றி வேதாகமத்தில் சில பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஒன்று இங்கே ஒன்று. 3வது அதிகாரத்தில் யோபுவுக்கும் தெரிஞ்சிருக்குதே லிவியேத்தானை பற்றி. அவர் இதை இங்கே இவ்வளவு விசுத்தமாக விளக்கமாக பேசுறதுக்கு முன்னாடியே அவரே பேசினார் பாருங்க. லிவியேத்தானை பற்றி அவரே பேசுறார். 3வது அதிகாரத்தில் யோபு 8வது வசனம். நாளை சபிக்கிறவர்களும் லிவியத்தானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. லிவியத்தானை எழும்ப பண்ணுகிறவர்களும் சபிப்பார்களாக. சரி, இதில் மட்டும் வச்சு நம்ம ஒரு கணிப்புக்குள்ளே வர நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் லிவியத்தான்ங்கிற வார்த்தை யோபுனுடைய வாயிலிருந்து தான் முத வந்திருக்குது. சரிதானா? இப்போ லிவியத்தானை பற்றி ஒரு பெரிய விளக்கம், அதனுடைய வர்ணனைகள் ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இங்கே நில்லுங்க. இதோட கூட சில பகுதியை வாசித்த பிறகு நமக்கு கொஞ்சம் ஞாபகம் வரலாம். அப்போது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதத்தில் ஒரு 2 இடத்துல லிவியத்தானை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 74ஆம் சங்கீதம் 74 12 74 பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற 74 12 பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வகாலம் முதல் என்னுடைய ராஜா, தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து சமுத்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். இந்த இடத்துல
என்ன வார்த்தை வந்திருக்கு தெரியுமா? லிவியத்தான் தான் வந்திருக்குது. சமுத்திரத்தில் உள்ள வலு சர்ப்பம், அதனுடைய தலையை உடைத்தீர். இந்த லிவியத்தான்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ட்விஸ்டட், பிணைக்கப்பட்டது, பின்னி பிணைந்தது. அங்கும் இங்கும் கோணலாய் வளைந்து நெளிந்து பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு மிருகம். ஆகவே இதுக்கு ட்விஸ்டட் என்று அர்த்தம் வருது. லிவியத்தான் என்ற வார்த்தைக்கு பின்னி கோணலும் தாறுமாறுமாய் பிணைக்கப்பட்ட ஒன்று. இது கடல்ல உள்ள ஒரு பெரிய நெளிந்த வளைந்த பயங்கரமான ஒரு சர்ப்பம் அப்படிங்கிறது இங்க வருது. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து சமுத்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் அப்படின்னு வருது. தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். எப்போ இதெல்லாம் ஆண்டவர் செய்தார்? உண்மையிலே முதலையின் தலையை வெட்டிட்டு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. இதெல்லாம் இலக்கிய புத்தகம். இதுக்கு அர்த்தம் அப்படி வராது. சரி, இன்னும் ஒரு பகுதியை பாருங்க. 104 சங்கீதம் 104 26வது வசனம். சங்கீதம் 104:26. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு அப்படின்னு வருது. இதுவும் லிவியத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதாக நம்பப்படுகிறது. இன்னொரு வசனத்தை பாருங்க. ஏசாயா 27:1. ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இதுவும் நீங்க கவனிக்கணும். எழுத்தின்படியே அர்த்தம் எடுத்துக்கிட முடியாது. என்னைக்காவது இயேசு கிறிஸ்து வந்து சமுத்திரத்தில் போய் பாம்பை பிடிச்சு கொல்ல போனாரா? இல்லையே. இதுவரைக்கும் பாம்பை பிடிச்சு கொல்றதுக்கான ஒரு புதிய ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுதா? இல்லையே. அப்போ இது யாரை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அக்காலத்திலே கர்த்தர் லிவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இந்த கொன்று போட்ட பிறகு என்ன நடக்குமா? அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை காத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றார். இன்னொரு வசனம் 51வது அதிகாரம் ஏசாயா 51:9 9வது வசனம். எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்களை கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ அப்படின்னு போட்டிருக்கு. எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. இது மனுஷனால கொல்ல முடியாது. இதற்கு கர்த்தருடைய கரம், பலத்த கரம், ஓங்கிய புயம், ரட்சிப்பின் கரம் வெளிப்பட்டாக வேண்டும். கர்த்தருடைய புயத்தினால் தான் ஆகும் ரட்சிப்பு. அவர் யுத்தம் செய்தால் தான் முடியும். ராகாபை துண்டித்ததும், ராகாப் என்பது இந்த இடத்துல எகிப்தையும் குறிக்கலாம். இன்னும் ஒன்று பெருமையான மேட்டிமையானவற்றை குறிக்கக்கூடிய ஒன்று. ராகாப் பெருமை. எகிப்து தேசத்தில் இருந்த அந்த ராஜா, அன்னைக்கு இருந்த அந்த ராஜா பார்வோன், அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது மட்டுமல்ல, பார்க்கலாம் அவர் யார் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு, அவர் யார் எனக்கு சொல்றதுக்கு, நான் எதுக்கு அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி தன் இருதயத்தை ஆண்டவருக்கு விரோதமாக கடினமாக்கினான். அவருக்கு எதிர்த்து நின்றார். ஆண்டவர் அங்க ராகாபை துண்டித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. எகிப்து தேசத்தில் என் வீட்டில் சாவில்லாத வீடே அன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு.
ஆடு மாடுகளிலும் மனிதர்களிலும் எல்லாவற்றிலும் தலையீற்று கொல்லப்பட்டது. அதற்கு பிறகுதான் போனாங்க. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. அந்த கடலுக்குள்ள ஆண்டவர் அவர்களை மூழ்கடித்தார். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க. ராகாப் ப்ரவுட் ஒன். ராகாப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இனி நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் அங்கே ஒரு பெண்ணை பற்றி எழுதியிருக்கு. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதத்தின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தன. இது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மீது 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்து நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அவள் பெற்ற பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா? சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு வார்த்தை. அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ அந்த பிள்ளையை கொல்ல முடியலைன்னு வந்த உடனே என்ன நடந்துச்சு பாருங்க. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இளம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. என்ன பயங்கரமான யுத்தம் நடந்திருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய லிவியத்தான் தள்ளப்பட்டது. அதனாலே அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இப்போ இத நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த ஸ்திரீயானவளுக்கு எதிராக பாம்பு என்ன செய்ததுன்னு போட்டிருப்பாருங்க. 13வது வசனம். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. 14வது வசனம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஒரு வலு சர்ப்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வலு சர்ப்பம் நீங்க கவனிச்சீங்கன்னா பல தலைகள் உள்ள வலு சர்ப்பம், மல்டி ஹெடட் சர்பென்ட். இதுக்கு பல தலைகள் இருக்குதாம். இது எழும்பி வருதாமே உலகத்திலிருந்து. 13வது அதிகாரம் பாருங்க, வெளிப்படுத்தல். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்துச்சான். சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வரப்போகுதா? சுனாமி தான் வரும், மிருகம் வராது. அப்படியானா இது என்ன சமுத்திரம்? அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்கள் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். இது என்னங்க மிருகம்? இதுதாங்க நம்ம கவனிக்கக்கூடிய கடைசி காலத்தில் உள்ள அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு படமா. அந்தி கிறிஸ்து எங்கேருந்து எழுப்ப போகிறான்? கடல்ல இருந்து இல்லை,
கடல் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்திலிருந்து எழுப்ப போறான். ஆரம்பத்தில் அவங்க ஒரு பெரிய கூட்டணியாக சேர்ந்து கொண்டு உருவாக போகிறாங்க. அதுக்கு பிறகு அவன் தனியாக நிற்க போகிறான். தன்னை தேவன் என்று அவன் பறைசாற்றி கொள்ள போகிறான். ஆக இப்படிப்பட்ட இந்த பெரிய வலுசர்ப்பம், இந்த வலுசர்ப்பம் அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு முழு அதிகாரத்தையும் வலுசர்ப்பம் கொடுக்க போகிறது. ஆனபடினால அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் இந்த பூமியின் மேல் நடக்க போகிறது. ஏன், ஒருவேளை அந்த நாட்களில் சிலைகள் பேசலாம், ஜனங்கள் ஒருவேளை ஆச்சரியப்படலாம், அதான் கடவுள்னு கூட நம்பலாம். ஏன், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு பிரமாண்டமான அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த பூமியில் அவர்கள் மூலமாய் நிகழ்த்தப்படும். இப்படி ஒரு பெரிய லிவியத்தான் ஒன்று இருக்கிறது. ஆக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதுதான் எல்லா மேட்டிமையானவைகளுக்கும் ராஜா, பெருமைக்கெல்லாம் ராஜா இல்லை? இதுதான பெருமை தானே முத பாவம். இந்த பூமியில முதல் உருவான பாவமே பெருமை தான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. யோபுட்ட ஆண்டவர் சில விஷயங்களை சொல்றாரு. யோபு ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்குள் இருக்கக்கூடிய சுயநீதியை கொஞ்சம் கொஞ்சமாய் செதுக்கி கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த பெருமை, அவனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மேட்டிமையான சிந்தனை, இவைகளெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்பதை சொல்லுகிறார். இதற்கு பின்னதாய் இவனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிக்கு இவனை உள்ளாக்கி இருக்கக்கூடிய லிவியத்தானை குறித்து சொல்லுகிறார். நான் உனக்கு சொல்லாம அதை மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆக அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம 2வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், சாத்தானாலே நாம் மோச போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆண்டவர் அவனுக்கு ஒரு டீமனாலஜி, பேய குறித்த பல ரகசியங்களை அவனுக்கு அங்கே வெளிப்படுத்தினார். சரிதானா? நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த பிசாசை குறித்த சில ரகசியங்களை யோபுட்ட நான் உனக்கு சொல்லாமல் இருக்க மாட்டேன், உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாத்தையும் கவனிக்காட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சிடலாமா அதை வேகமா? சரி, இது சாதுவானது அல்ல, இவன் கொடியவன் என்பதை ஆண்டவர் 41வது அதிகாரம் யோபின் புஸ்தகத்திலிருந்து விளக்குகிறார். லிவியத்தானை தூண்டினால் பிடிக்கக்கூடுமோ, நாக்கை நீ விடுகிற கயிற்றினால் பிடிக்கக்கூடுமோ, அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ, குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்த முடியுமோ, அது உன்னை பார்த்து விண்ணப்பம் செய்யுமோ, அது உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை பேசுமோ, அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ, அதை சதா காலமும் அடிமை கொள்ளுவாயோ, ஒரு குருவியோட விளையாடுவது போல அது நீ அதனோட விளையாட முடியுமோ? இல்லை, அது கொடியது. சாத்தான் கொடியவன், சாத்தான் கொடூரமானவன். இந்த உலகத்தில் யாருமே நிம்மதியாய் சந்தோஷமாய் இருக்கதை அவன் ஒரு காலம் விரும்புகிறதே இல்லை. தேவனுடைய படைப்புகள் எல்லாம் அவைகள் குழப்பத்திலும் வேதனையிலும் துக்கத்திலும் கொடிய துன்பத்திலும் அகப்பட்டு சிக்குண்டு அவர்கள் சின்னாபின்னமாவதை பார்த்து ரசிக்கக்கூடிய கொடியவன் அவன். அவனிடத்தில் ஈவு இறக்கவே இல்லை, மனிதநேயமில்லை. அவனிடத்தில் அப்படிப்பட்ட எதையும் எதிர்பார்க்கவே முடியாது. ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய எதிராளியாகிய பிசாசு அவன் கொடியவன். கொடுமை செய்வது அவனுக்கு மிகவும் பிரியமான ஒன்று, வதைப்பது பிரியமான ஒன்று. யோபுவை வதைக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான். நாள் போக 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 அவனுக்கு தூக்கமும் இல்லை. அவனுடைய வாய் உமிழ்நீர் சுரக்காமல் போகிறது. அவனுடைய சரீரம் அவனுக்கு அருவருப்பாய் மாறக்கூடிய அளவுக்கு அவன் மிகவும் வேதனைப்படுகிறான். தாங்க முடியாத துயரத்தினால் உருளுகிறான், புரளுகிறான், அலறுகிறான். இன்னும் அவனுடைய நண்பர்களை வைத்து மேலும் கொடுமையாய் பேசுகிறான். நீ குற்றவாளி, நீ ஏதோ ரகசிய பாவத்தை செய்திருக்கிறாய், ஆகவேதான் உனக்கு இப்படி இருக்கிறது. உன்னை உருவாக்கின ஒரு தேவன் உன்மேல் இரக்கம் உள்ளவர் அல்ல.
உன்னை மறந்து விட்டார், உன்னை கைவிட்டு விட்டார், உன்னை விட்டு தூரம் போய்விட்டார் என்பதெல்லாம் அவனுக்கு சொல்ல சொல்ல, பொய்யான போதகங்களை சொல்ல சொல்ல அவனுடைய உணர்வுகள் கொந்தளிக்க ஆரம்பித்து விடுகிறது. அநேக விதத்திலே அவன் பல மாதங்கள் அவன் துன்புறுத்தப்பட்டான், சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டான். ஈவு இறக்கமே இல்லை. இவ்வளவு பாடுபடுத்துகிறோமே, ஒரு தவறும் செய்யாதவனை விட்டுவிடலாம் என்ற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. முடிந்தவரை பார்க்கிறான். அவன் தோற்றுவிட்டான் என்று தெரிந்த பிறகு அவன் விட்டான். இவனை இனி செய்து பிரயோஜனம் இல்லை. எலும்பும் தோலும் ஆகிவிட்டான். அவனுடைய எலும்புகள் எல்லாம் தோலோடு ஒட்டி கொண்டது. அவனுக்கு சாவு எப்பொழுது வரும் என்று ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். சாவு வரவே இல்லை. இது போன்ற நேரத்தில் தான் தேவன் குறுக்கிடுகிறதை நாம் கவனிக்கிறோம். அதனுடைய 8வது வசனம், அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவா? அந்த தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரி வல்லியங்களினாலும் எரிவாயோ? இந்த பிசாசை நீயாக கட்டுப்படுத்தவோ, அதை விரட்டவோ, அதை ஜெயிக்கவோ உன்னால் முடியவே முடியாது. தேவனால் உருவாக்கப்பட்ட பிரமாண்டமான எல்லா ஜீவன்களிலும் விசேஷித்த ஒரு ஜீவியாய் உருவாக்கப்பட்டவன். அவனுக்கு அதிகாரம், மிகப்பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அழகில் அவனைப் போல யாரும் இல்லை. அறிவில் நீ தானியேலை விட ஞானம் உள்ளவன் என்று ஆண்டவர் சில இடங்களிலே சொல்லுகிறார். அவ்வளவு அறிவுள்ளவன். ஆனால் இவன் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட போது அவனுடைய சகலமும் அவனிடமே இருந்தது. ஆனால் அவன் நெளிந்து வளைந்து அவன் சிக்கி சின்னாபின்னமான ஒரு ட்விஸ்டட் மிருகமாக மாறினான். வளைந்து நெளிந்த சர்ப்பமாக மாறிவிட்டான். அதிகாரம் அவனிடத்தில் இருக்கிறது. அந்த தேவன் கொடுத்த அதிகாரம் பாழாக்கப்பட்ட ஒரு அதிகாரமாய் அவனுடைய கையில் வசம் இருக்கிறது. இன்னும் அது பிடுங்கப்படவில்லை. யாரும் பிசாசை விரட்ட முடியாது. யாரும் பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. நிறைய ஊழியக்காரங்க பேயை விரட்டுறேன்னு சொல்றாங்க. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் என்னை தனியாய் ஆண்டவர் கொண்டு வரும்போது எனக்கு 30 வயசு தாண்டிருச்சுங்க. 30 வயசுங்கிறது வேதாகமத்தில் ஒரு முக்கியமான வயது கூட. ஆண்டவர் யோசேப்பை 30 வயதாக இருக்கும்போது தான் அதிபதியாக மாற்றினார். தாவீது 30 வயதாக இருக்கும்போது தான் ராஜாவாக மாறினார். இயேசு கிறிஸ்து 30 வயதாக இருக்கும்போது தான் வெளி உலகத்துக்கு ஊழியத்திற்கு வந்தார். 30 வயது நான் தனியாக ஊழியத்தில் தனித்து விடப்பட்டேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, ஜெப வீட்டை ஆரம்பினாரு. நீ பிசாசை விரட்ட முடியாது. இதுவரைக்கும் பேயை நீ விரட்டலாம் நான் விரட்டுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை, நான் நல்ல புரிதலுக்குள் வந்தேன். தேவன் தான் அதை செய்கிறார், நான் அல்ல என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். விரட்டுவது நான், விடுதலை கொடுப்பது நான் என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த நாளிலிருந்தே நான் விரட்டுறதே கிடையாது. நான் பேய் விரட்டுற மந்திரவாதி அல்ல, ஊழியக்காரனும் அல்ல என்று அறிந்து கொண்டேன். பிசாசோடு நாம் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது. நமக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். அவருடைய கரம் நமக்காக வெற்றியை சம்பாதித்து கொடுக்கிறது. ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்தார். பகையை சிலுவையிலே கொன்றார். நமக்கு எதிரடையாக இருக்கக்கூடிய எல்லா சட்ட திட்டங்களையும் அவர் எடுத்துக்கொண்டு சிலுவையிலே ஆணி அறைந்தார். சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினார். அவன் தலை நசுக்கப்பட்ட சத்ரு ஆனால் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறான். பாம்பு நீங்க தலையை அடிச்ச பிறகும் நீங்க பாருங்க, வெகு நேரம் உயிரோட இருக்குது. கரப்பாம்பூச்சி தலையை நசுக்கிட்டு போடுங்க, ஐயோ அது ரொம்ப நேரம் உயிரோட இருக்கும். அவன் தலை நசுக்கப்பட்ட விரோதி, ஆனால் இன்றைக்கும் அவனுக்கு வல்லமை, அதிகாரம், அவனுடைய செயல்பாடு, ஆளுகை நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தம் கர்த்தருடையது. அவர்தான் நமக்கு ரட்சிப்பின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய கரம் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறது. கீழே பாருங்க, 12வது வசனம்,
அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசையின் நேர்த்தியும் என்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அது மூடி இருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதன் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? 2 தாடைகள் அதற்கு இருக்கிறது இல்ல, 2 தாடைகள். நமக்கு ஒரு தாடை தான் இருக்குது, 2 தாடை இருக்குதா? அவன் எவ்வளவு இரட்டை வேஷம் போடுகிறவன், இரட்டை வார்த்தைகளை பேசுகிறவன், இப்படியும் அப்படியும் பேசுகிறவன், இங்கேயும் அங்கேயும் பேசுகிறவன். அவன் பேச்செல்லாமே ரொம்ப தந்திரமான பேச்சுக்கள். அவனிடத்துல சத்தியம் கிடையவே கிடையாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் நினைவிலே கொள்ளலாம். ரொம்ப துல்லியமாக அந்த ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவோ நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆனா நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், நீங்க விசுவாசிக்கிறது இல்லை. அவன் எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறான் பாருங்க. அவனுக்கு இரட்டை தாடை இருக்கிறது. அவருடைய பேச்சு தாறுமாறா இருக்கிறது. பொய் 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 தான் எல்லாம். மோட்சம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார், பேய் சொல்றான் மோட்சம் இல்லைன்னு சொல்றான். நியாயத்தீர்ப்பு உண்டு என்று ஆண்டவர் சொன்னால் நியாயத்தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறான். ஆத்மா உண்டு என்று சொன்னால் ஆத்மா இல்லை என்று சொல்லுகிறான். தேவன் இருக்கிறார் என்றால் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். பிசாசு இருக்கிறான் என்று தேவன் சொன்னால் பேய் இல்லை என்று சொல்லுகிறான். பேய் இல்லைன்னு பேய் சொல்றது அதுவே பெரிய பொய் தான். அவன் உங்கள்கிட்ட எப்படி வேணாலும் பேசுவான். அவன் தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து எடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறான். கேட்க அழகா இருக்கலாம், நல்ல எழுச்சியான பேச்சுக்களாக இருக்கலாம். ஆனால் அவன் நல்ல உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள புதைச்சிருவான், பொய்ய. ஆக கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. அவனுடைய விஷயங்களை பற்றி நிறைய எழுதியிருக்குது. 14வது வசனம், அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள், முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாக இருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாக இருக்கிறது. அழகான பேச்சு, நயவஞ்சகமான பேச்சு, உலக ஞானம், உலக வசீகரம் எல்லாவற்றையும் சேர்த்து அவன் பேசுகிறான். ஆகவே கவனமாக இருக்க சொல்லி ஆண்டவர் இந்த யோபுவிடத்திலே ஆண்டவர் அவனுடைய ரகசியத்தை சொல்லுகிறார். 18வது வசனம், அது தும்முகையில் ஒளி வீசும், அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்கள் போல இருக்கிறது, அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். தும்முகையில் ஒளி வீசும். நல்லா இருக்குல்ல, கவர்ச்சியா? தும்முகையில் ஒளி வீசும், அதன் கண்கள் பார்க்க ரசனையா இருக்குமாமே, அருணோதயத்தின் புருவங்கள் போல் இருக்கிறது. பிசாசு எவ்வளவு அழகா பாவத்தை வரைஞ்சிருக்கிறான். பாவம் அவ்வளவு கவர்ச்சியா இருக்கிறது, அழகா இருக்கிறது இல்லை? இன்னைக்கு எத்தனை பேர் பாவத்தை ரொம்ப ரசிக்கிறாங்க. ஒருத்தட்ட ஒரு செல்போன் கொடுத்து சும்மா விட்டா போது எத்தனை மணி நேரம்னாலும் சரி பாவத்தை ரசித்து கொண்டே இருப்பார்கள். முந்தையெல்லாம் ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க வந்துட்டா அவசரப்படுவாங்க. நேராச்சுங்க, நேராச்சு, எப்போ போகிறது, உடனே வாங்க, எனக்கு வேறு சவாரி இருக்குன்னு. இப்போ அப்படி இல்லை. ஆட்டோ ரிக்ஷா வந்து நின்றுச்சுன்னா அவர் உடனே பின்னாடி போய் உட்காந்து சாஞ்சு உட்காந்துக்கிடுவார், ஒரு செல்லை எடுத்துக்கிடுவார். மணி நேரம் போகிறதே தெரியாது. எத்தனை மணி நேரம்னாலும் அப்படி சாஞ்சே தான் இருப்பார். உயிர் இருக்குதா இந்த ஆளுக்கு, இல்லை செத்து போயிட்டாரான்னு நம்ம தான் பக்கத்தில் போய் பார்த்த பிறகு தான். ஏன்னா கண்ணு மேலே இருக்காதுல, இப்படியே இருக்குமா நமக்கு தெரியாது. எத்தனை மணி நேரமானாலும் சரி அங்கேயே இருப்பார். பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவங்க உட்காந்து ஒரு கல்லில்
பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். சாயங்காலம் வரை காத்திருப்பாங்க. 100 பஸ்ஸு போயிடும் அவங்க ஊருக்கு போகிற பஸ். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சந்தோஷமாகவே இருப்பார்கள், சந்தோஷமாகவே இருப்பார்கள். அப்புறம்தான் தெரியும் எல்லாத்தையும் இழந்துட்டோம், ஐயோ இன்டர்வியூ போகிறத விட்டுட்டோம், அது செய்யலை இதை செய்யலை. சரி பரவாயில்ல, போகுது, என்ன பண்ணுறது. எல்லா நஷ்டத்தையும் பொறுத்து கொள்கிறாங்க, எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து கொள்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, அதனுடைய புருவம் அழகாக இருக்குது, அதனுடைய மூக்கு அழகாக இருக்குது, முகரக்கட்டை அழகாக இருக்குது, தும்புகையில் ஒளி வீசுது இல்லை. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக நிறையா அப்லோடு பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய வருது, நிறைய அறிவு கிடைக்குது. அறிவு, இதை பாருங்க, அறிவு உனக்கு விருத்தியாகும். 4 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம், நல்லது கெட்டதெல்லாம். இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியலை நல்லது கெட்டதெல்லாம், இப்போ தான் நமக்கு தெரியுது. ஆமாம், இத்தனை செய்தி படித்து நமக்கு என்ன பிரயோஜனம்? இத்தனையும் நீங்கள் நிறையா படிச்சிட்டீங்க, அன்றைக்கி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. இல்லை நீங்கள் ரொம்ப ஞானவான்களாயிட்டீங்களா? இல்லை, எல்லாம் கச்சடா தான், எல்லாம் சாக்கடை தான், ஒன்றுமே இல்லை. நம்ம மனசு பிச்சைக்கார மனசாக போகிறதோட சரி. நிறைய ஞானம் என்கிற பேரில், அறிவு என்கிற பேரில் நமக்கு வரக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்களா? ஆகவே தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொன்னார், ஞானம் என்ற பேர் பெற்று இருந்தாலும் கிழவிகள் பேச்சு, கட்டுக்கதைகள், இவைகளுக்கு விலகியிரு. ஞானம் என்ற பெயர் பெற்றிருந்தாலும் கூட ஜாக்கிரதையோடு கூட உன்னை காத்துக்கோ. தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு, அது இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. ஆகோ நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு விலகி ஓடி தேவ பக்தியையும் அன்பையும் அடையும்படி நாடு என்று எழுதுகிறார். எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். சாத்தான் மிகவும் தந்திரமானவன், வஞ்சகமானவன். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின எல்லா மிருக ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாயிருந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. தும்முகையில் ஒளி வீசுதா? அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்கள் போல் இருக்குதா? ஆனால் அது என்ன செய்யும் தெரியுமா? ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல் அதன் நாசியிலிருந்து புகை புறப்படும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும், அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். ஒரு பக்கம் அழகாக தெரியலாம், ஆனால் உன்னை அடிப்படையில் தீய வச்சு விட்டுரும், உன்னை எரிய வச்சிடும். உனக்கு தீ வைக்கக்கூடிய ஒன்று. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதன் உடற்கூறுகள் அசையாதபடி கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அது நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாக இருக்கும். அதனுடைய நெஞ்சு எப்படி இருக்குமா? இதயம் கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாக இருக்கும். தேவனுடைய அன்பு இன்னதுன்னு தெரியுமா? அதுக்கு தெரியுமா? தெரியாது. மனிதநேயம் இருக்குமா? அன்பு இருக்குமா? இலக்கம் இருக்குமா? கருணை இருக்குமா? இல்லவே இல்லை. அது பயங்கரமான குரங்கு. அவ்வளவு சேட்டையும் பண்ணும். ஈவு இறக்கமே கிடையாது. அதுக்கு தேவனுடைய அன்பை பற்றி தெரியவே தெரியாது. அவனுடைய இருதயம் அவ்வளவு கல்லை போல கெட்டியாக இருக்கும், எந்திரத்தின் அடிக்கல்லை போல கெட்டியாக இருக்கும். தேவனுடைய அன்பு எவ்வளவு சிறந்தது. தேவன் அன்பாக இருக்கிறார், அன்புள்ளவர். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய அன்பினால் நம்மை தேடி ஓடோடி வந்தார். அவரால் அங்கே இருக்க முடியலை. இந்த உலகத்தில் ஒரே ஒரு பாவி மட்டும் இருந்து எல்லாரும் நீதிமான்களாக இருந்திருந்தாலும் அந்த ஒரு பாவிக்காக அவர் இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்தி சிலுவையை சுமந்திருப்பார், அவமானங்களை ஏற்றிருப்பார். ஒரே ஒரு பாவியாக இருந்தார். அவருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. தெரியவே தெரியாது. இந்த மிருகத்துக்கு தெரியாது, இந்த லிவியத்தானுக்கு தெரியாது. அது இருதயம் அவ்வளோ கெட்டியானது. எந்திரத்தினுடைய அடிக்கல்ல மாதிரி, குழவி மாதிரி இல்லை, அந்த கல் மாதிரி, ஆட்டு உரல் மாதிரி அவ்வளவு கெட்டியானது. அது நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாக இருக்கும். அது எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். எவ்வளவு நம்ப வச்சு நம்மளை கெடுத்துருது, எவ்வளவு நம்மளை போக விட்டு நம்ம உசுரை வாங்குது.
அது ஆழத்தை உலைப்பானை போல் பொங்க பண்ணி கடலை போல் கலக்கிவிடும். இதனுடைய வேலை என்ன தெரியுமா? ஆழத்தை உலைப்பானை போல கலக்கிவிடும். உலைப்பானை போல பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும். அப்படியா? இது போட்டு கலக்கிற கலக்கில் உலைப்பானையை போல பொங்க பண்ணுமா. அப்போது நுரையா வரும். நிறைய கலக்கிற கலக்கில் பானையில் பொங்கி 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 நுரையா வரும். துன்மார்க்கருக்கு சமாதானமே இல்லை. அவர்கள் அமைதி இல்லாத கடலை போல அவர்கள் நுரையை வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை யார் கலக்கிறது? நுரை தள்ளுறது தான். சும்மா இருக்கிறதே இல்லை. உள்ளுக்குள்ளே அப்படியே தீயை வச்சு எரிய விடுறது. இஸ் பர்னிங், பாயிலிங், பொங்குது, எரியுது. எதனால்? மோகாக்கினியினால் எரியுது. பலவிதமான இச்சைகள்னால் பொங்குறாங்க. பல பல இச்சைகள். சின்ன குழந்தைனாலும் தெரியாது, முதியவர்கள்னாலும் தெரியாது. இச்சைகள் மனுஷனுக்குள்ள கொப்பளிச்சு கொந்தளிச்சு பொங்கிக்கிட்டே இருக்கு. பொங்குது. அதுக்கு ஒரு முடிவே காணும். அந்த மாதிரி போகுது. நுரை தள்ளுவது தான் அதனுடைய வேலை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57, ஏசாயா 57:20. ஏசாயா 57:20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அது சமாதானமே இல்லை. அது கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன விபச்சார மயக்கம், என்ன வேசித்தன ஆவி. நாய மாதிரி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஊளையிட்டு ஓடிட்டு தெரிகிறாங்க. மனுஷனுக்குள்ள எவ்வளவு பயங்கரங்கள் சூழ்ந்திருக்குது பாருங்க. இதெல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது இந்த மாதிரி பொங்க பண்ணும். நிறைய அதுக்கு பிறகு அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. இதே தான், ஒரே சிந்தனை தான். அதனால் கற்பழிப்புகள், பாலிய வல்லுறவுகள் பெருகிக்கொண்டே இருக்குது. எல்லா மனுஷனையும் நுரைய கக்க வைக்குது, அவனை எரிய வைக்குது. மோகாக்கினியில் அவங்க எரியிறாங்க. அசுத்தம் புரண்டோடுகிறது, அக்கிரமம் புரண்டோடுகிறது. அதை கலக்கி விட்டுட்டு 32, அது தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும். கலக்கி விட்ட பிறகு பாதையை துலங்க பண்ணும். ஆழமானது வெளுப்பான நரையை போல் விளங்கும். இதில் ஏதோ பெரிய ஞானம் வெளிப்படுகிறது என்று பேசுவார்களா? சாத்தானுடைய ஞானம். உலகத்தில் ஞானம், உலகத்தில் பலவிதமான போதனைகள். சாத்தான் இதை செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டு பார்க்குறதுக்கு அதை அழகாக அநேகருக்கு அதை காண்பித்து விடுகிறான். பைபிளில் சில விஷயங்கள் எழுதியிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்துவம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சாத்தானின் ஆழங்கள் என்று நீங்கள் கவனிக்கலாம். தியேத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள், டீப் டீச்சிங், ஆழமான உபதேசம். இன்றைக்கி எத்தனை பேர் ஊழியக்காரங்க ஆழமான உபதேசம் சொல்கிறோன்னு சொல்லி சினிமா பாட்டை அடித்து விடுறாங்க, சினிமாத்தனமான காரியங்களை மேடையில் கொண்டு வந்துடுறாங்க. உலகத்தையும் பைபிளையும் ரெண்டையும் ஒன்றா கொட்டி கலக்க பார்க்குறாங்க. சபையை உலகத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சாத்தானின் ஆழங்கள். அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 11, 14, 15, 11, 14, 15. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். ஆக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. சாத்தானுடைய ஆழங்கள், அது தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும். ஆழமானது வெளிப்பான நரையை போல் விளங்கும். வெள்ளை வெள்ளையர்னு தெரியுமா?
நல்ல நரைச்ச தலை மாதிரி. பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது யாருக்கும் பயப்படாது, தேவனுக்கும் பயப்படாது. ஒரே ஒன்று, அவர் பயங்கரமானவர்ங்கிற மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர்கிட்ட அடிக்கடி போய் பேசுது. அது மேட்டுமையானதையெல்லாம் அற்பமாக எண்ணுகிறது. அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது. யார் ஒன்று ஆள்றதுன்னு யோசித்து பாருங்க. இந்த லிவியத்தானா, இந்த மிருகம் நம்மை ஆளுதுக்கிறதா, இல்லை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரா? நம்ம யாருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிறோமா? இந்த பொல்லாத அசுத்தாவி தந்திரமானவன், வஞ்சகமானவன், பல பொய் போதகங்களை கொண்டு வருகிறான். உலகத்தில் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற அநேக விஷயங்களை பேசுகிறான். உலக ஞானத்துக்கு ஏற்றபடி வசீகரமான அநேக போதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படித்திருக்கிறீர்களா, இல்லை பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கக்கூடிய இந்த அந்தகார லோகாதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி என்று இயேசுவினால் வர்ணிக்கப்பட்ட மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை இந்த பூமியில் உருவாக்கி அதை வைத்து மக்களை வளைத்து இழுத்து உள்ள தள்ளி கொதிக்க பண்ணுகிற, அதை அவங்கள கொப்பளிக்க வைக்கிற, நுரையை தள்ள வைக்கக்கூடிய அகங்காரம், ஆணவம், கோபம், வைராக்கியம், விரோதம், கசப்பு, பழிக்கு பழி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இவைகளினால் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ரகசியமான மறைவாக இருக்கக்கூடிய, இப்படி உலகத்தை கலங்க பண்ணுகிற இந்த அசுத்தாவியினால் நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆச்சரியமாய், அதிசயமாய், அவர் நம்மை தேவனுடைய சாயலில் நம்மை உருவாக்குகிறவர். அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறவர். நம்மை தேவனுக்கு, பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் மாற்றுகிறவர். யாருக்கு கட்டுப்படுகிறோம்? யாருக்கு கீழே இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பேயினுடைய ஆவி, லிவியத்தானுடைய ஆவி நமக்குள்ளே செயல்படுமானால் ஆண்டவரிடத்தில் இருந்து விடுதலை அடைவதற்கு ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சி பிரார்த்திக்கலாம்.